அங்க ஒரு பொம்பளைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மாதிரி வருஷக்கணக்காக வழக்கு பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. விசாரணை நடைபெறும், குற்றம் நிரூபிக்கப்பட்டது என்று சொன்னால் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுவிடும். மரண தண்டனை என்று அறிவிச்சுட்டு கூட வச்சுக்கிட்டும் இருக்க மாட்டாங்க, நிறைவேற்றிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அந்த நாடுகளில் இந்த மாதிரியான குற்றங்கள் நடைபெறுறது ரொம்ப ரொம்ப அரிதிலும் அரிதாக நீங்க பார்க்க முடியும். ஒரு நாட்டில் வாழக்கூடிய மக்கள் கரெக்டானவங்களாக வாழணுமாக இருந்தால் அவர்கள் நாங்க சரியா வாழணும் என்று நினைக்கிறது ஒருபுறம் இருக்க, அந்தந்த நாடுகளுடைய சட்டங்களும் வலுவானதாகவும் கடினமானதாகவும் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னு சொன்னா கண்டிப்பாக அந்த நாடு செழிப்பானதாக, வளமானதாக, நீதி நிரம்பியதாக இருப்பதற்கு பிரதான காரணமாக மாறிடும்ங்கிறது எல்லோருக்குமே தெரியும். ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு விதமான சட்ட கட்டமைப்புகள் இருக்கிறது. பெரும்பாலும் பல நாடுகள்ல மரண தண்டனை என்பது இல்லாமல் ஆயுள் தண்டனை என்கிற வகையான தண்டனைகள் தான் போடப்பட்டிருக்கிறது. ஆயுள் தண்டனை வரைக்கும் தண்டனைகளை வைத்திருக்கக்கூடிய நாடுகள், அதுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, மரண தண்டனையே கூடாது, ஏன் அப்படியான தண்டனை எல்லாம் கொடுக்குறீங்க என்று வியாக்கியானம் வேற பேசுறத நீங்க பார்க்க முடியும். ஆனா எந்த குற்றத்துக்காக மரண தண்டனை கொடுக்கப்படுகிறதோ அதே குற்றம் தங்களுடைய குடும்பத்தில் இடம்பெற்றால், ஆமா மரண தண்டனை கொடுக்கிறதா இதுக்கு முடிவு என்கிற மனோநிலைக்கு அவர்களே வர்றதை பார்க்க முடியும். ஒரு மனிதனுடைய திருப்தி என்பது அவனுக்கு நீதி நிலைநாட்டப்படுகிற போதுதான் கண்டிப்பாக அது நிறைவேறும் என்பதை புரிஞ்சுக்கிறங்க. அந்த வகையில 2015ஆம் ஆண்டு முழு இலங்கையுமே உலுக்கிய ஒரு சம்பவம் தான் யாழ்ப்பாண பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யாவினுடைய கற்பழிப்பு படுகொலை என்பது. இந்த படுகொலை எல்லோருடைய மனதிலும் ஒரு பெரிய தாக்கத்தை செலுத்திய ஒன்றாக மாறியது. பாடசாலை மாணவிகள் அத்தனை பேர்